அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது ஸ்கேலப் மாடலில் ஒரு ஸ்லீவ் டிசைனு எப்படி வெட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் லைனிங்கில் எல்லாம் அளவு வெட்டி வச்சுட்டேன். ப்ளவுஸ் அளவு லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சில் ரவுண்டு பீஸாக எடுத்துக்கணும். இப்போது கீழே அதே அந்த சாண்டல் கலரில் இருக்கிற துணிக்கும் வச்சு அடிக்கிற மாதிரி வேணும். இப்போது நம்ம லைனிங்கில் ப்ளவுஸோட லைனிங்கில் கை லூஸ் அளவு எந்த அளவு வருதுன்னு பார்த்துட்டு அதை விட கொஞ்சம் அதிகமாக கேன்வாஸ் வெட்டிக்கலாம். 2 இன்ச்சு 2 இன்ச்சு 2 கேன்வாஸும் வெட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்துக்குங்க அது எப்படி நம்ம வரையலாம் அப்படின்னு. இப்போ 2 இன்ச்சில் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதிலிருந்து மறுபடியும் 1 இன்ச் அளவுக்கு நாம் ஏற்கனவே அட்டையில் வெட்டி வச்சுருக்கிறோம்லங்க, 1 இன்ச் 1 இன்ச் அப்படியே பாக்ஸ் போட்டு அதில் ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணி வச்சுருக்குது. அதே அட்டையை இப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து 1 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் ஆகும். கார்னர் பகுதியில் மட்டும் அட்டையை மடக்கி வச்சு நம்ம எப்பவும் போடுற மாதிரியே தான் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். மற்ற 2 பக்கமும் அட்டையை விரிச்சு விட்டு இப்படி டிசைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது கை டிசைன் ஒரு கைக்கு வரைஞ்சாச்சு. இப்போ இன்னொரு கேன்வாஸையும் எடுத்து அது கூட வச்சு அதையும் 2 சரிபாதியாக மடித்து இப்போ அதே அளவில் நாம் கட் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் நம்ம சேஃப்டி பின் குத்திட்டோம்னா நகராது இருக்குது, ஒரே மாதிரி வரும். நான் அப்படியே கையிலேயே நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணுறேங்க. டிசைன் வந்து 2 கைக்கு வேணுமில்லங்க, 2 ஸ்லீவுக்கு. அதனால் 2 ஸ்லீவுக்கும் அப்படியே ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன். புதுசாக வெட்டுறவங்களா இருந்தால் பின் குத்திக்கணும். பின் குத்தி பொறுமையாக தான் வெட்டணும். அதையே கார்னர் வந்தால் நிறுத்தி நிறுத்தி அப்படியே கொண்டு போய் வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள் 2 கைக்குமே 2 ஸ்கேலப் மாடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெட்டின பீஸை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம ப்ளவுஸ் தைக்கையில் தேவைப்படும். இப்போ பாருங்கள் லைனிங்கில் சரிபாதி அளவில் இந்த கேன்வாஸை வச்சு வச்சு அப்படியே வச்சு அயன் பண்ணியாச்சு. லைனிங்க்கு அயன் பண்ணியாச்சு. இனி வந்து அந்த ஸ்கேலப் மாடலுக்கு கீழே நம்ம டிசைன் கொடுக்கும்போலங்க, சீலை கலரு மஞ்சள் கலரு, அதுக்கு வந்து அதோட லைனிங்கில் வச்சு கீழே அதே மாதிரி தான் 2 இன்ச்சு 2 இன்ச்சு அளவில் கையை எந்தளவு கை தேவையோ அந்தளவு நீளம் வெட்டிக்கணும். இப்போ பாருங்கள் 2 கேன்வாஸ்லேயுமே 2 இன்ச் அளவு வெட்டியிருக்கிறேன். கைக்கு நம்ம கை லூஸ் போக தையலுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீளம் வெட்டிக்கலாம். இப்போ 2 துணிக்குமே இப்படி வச்சு அயன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் இதுதான் சீலை கலரு. இதுக்கு மேலே மேலே வச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ ஏற்கனவே நெக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். இப்போ கை பார்டரில் அந்த ஸ்கேலப் டிசைன் வர்ற மாதிரி வச்சு அடிச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம இந்த மஞ்சள் கலர் வர்ற மாதிரி வச்சு தைப்போம். இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட நல்ல பகுதி மேலே இந்த லைனிங் வச்சுட்டு பெரிய தையல் முதல்ல ஓட்டிக்கலாம். அந்த கேன்வாஸ் மேலே ரொம்ப பெரிய தையலாக வச்சு ஓட்டினோம்னா அது கடைசியில் பிரித்து விடுறது தான். அதுக்காக இப்படி பெரிய தையல் வச்சு ஓட்டிக்கலாம். இனி நாம் அந்த ஸ்கேலப் டிசைனில் அப்படியே ஓரமாகவே தையல் ஓட்டிகிட்டு வரணும். இப்போ நம்ம சின்ன தையல் வச்சு அந்த ஸ்கேலப் டிசைனில் அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே அப்படியே கொண்டு வரணும். தையலை நிறுத்தி 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 அந்த கார்னர் வந்தால் ஊசி நிறுத்தி திருப்பிக்கணும். பொறுமையாக அடிக்கணுங்க. கரெக்டாக அந்த கேன்வாஸ்லேயே வச்சு வச்சு இப்படி வந்து அந்த கார்னரில் வந்து ஊசி நிறுத்தி திருப்பியாச்சு. அவ்வளோதாங்க. இனி வந்து எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் நம்ம கையில் சைடில் தையல் போடுவோம்லங்க, அதுக்கான இது தான். இப்போ நம்ம 1/4 இன்ச்சு விட்டு நம்ம தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இப்படியே ரவுண்டாக ஏகமாக ரவுண்டாக வெட்டிக்கணும். கரெக்டாக கத்திரி வந்து ரொம்ப ஓரம் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் இதாக இருக்கையிலேயே நிறுத்திட்டு நாம் அந்த கேப்பை இப்படி அறுக்காது போட்ட மாதிரி போட்டு விட்டுக்கணும். போட்டோம்னா நம்மளுக்கு திருப்பறக்கு நல்லா வளைஞ்சி கொடுக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா போட்டோம்லங்க தையல், இந்த கேன்வாஸ் அடிக்கிறதுக்கோசரம் அந்த தையல் மட்டும் பிரிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி நாம் வந்து அழகாக இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு டிசைன் வருங்க, மொட்டு மொட்டாக அழகாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க.
இனி நம்ம கீழே இதுக்கு வச்சு அடிக்கிறதுக்கு அந்த பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்கள், லைனிங்கில் ஏற்கனவே நம்ம வச்சு அடிச்சிருக்கிறோமா. இப்போ நல்ல துணி மேலே அந்த லைனிங் வச்சு அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் ஒட்டிக்கலாம். இதையும் நம்ம அடித்து தானே திருப்புறோம், அதனால் கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம திருப்பி ஒரு தையல் படிமான தையலாட்ட போட்டுக்கணும். திருப்பி நல்லா நெகத்தில் நல்லா கீறி விட்டோம்னா போதும், நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ரொம்ப ஓரத்துலேயே இந்த தையல் ஓட்டணும். இது வந்து பைப்பிங் நம்ம அடிக்கணுங்கிறதுனால ரொம்ப ஓரத்துலேயே இந்த தையல் ஓட்டிக்கலாம். கேன்வாஸ் உள்ளே இருக்குது, அதுக்கு அந்தெல்லாம் லைனிங் இருக்குது, மேலே மெயின் கிளாத்து. இப்போ பாருங்கள், நான் பைப்பிங்க்கு கிராஸ் பீஸு நான் அடித்து வச்சுருக்கிறேன். 2ஆக மடித்து வச்சுருக்கிறேன். பச்சை கலரு ப்ளவுஸ் வந்து பச்சை கலர் ப்ளவுஸுங்களா, அதனால் வந்து பச்சை கலர் பைப்பிங் கொடுக்குறக்கு அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், அது ஒரு பாயிண்ட் விட்டு அப்படியே அந்த நம்மளை பைப்பிங்க்குன்னு தையல் ஓரமாக போட்டோம்லங்க, அந்த தையல் மேலேயே அடிச்சுட்டு வரோம். இப்படி அடிச்சுட்டு இது திருப்பி நாம் பைப்பிங் தைச்சிக்கலாம். கையில் நல்லா நெய் போட்டுக்கலாம். இல்லாட்டி அயன் பண்ணுறதுனால அயன் பண்ணோம்னா நம்மளுக்கு பைப்பிங் நல்லா நீட்டாக வரும். நான் அப்படியே திருப்பி விட்டு அப்படியே மடக்கி அடிக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா அப்படியே மடித்து அப்படியே தையல் ஓட்டிக்கலாம். இது இந்த சீலை கலரு மஞ்சள் கலரு, அதுக்கு ப்ளவுஸ் கலர் பச்சையை வந்து இப்படி பைப்பிங் கொடுக்குறோம். அவ்வளோதாங்க, பைப்பிங் இது பண்ணி வச்சாச்சு. இப்போ மேலே அந்த கேன்வாஸ் அளவுக்கு அப்படி மடிச்சுக்கலாம். இது வந்து நாம் அந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு அடிக்கையில் இந்த தையல் நம்மளுக்கு உள்ளே போன மாதிரி போயிடும். அதனால் இப்படி திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் வைக்கணுமில்லங்க, அதுக்கு வந்து நம்ம வெட்டணுமுள்ள கேன்வாஸ் ஃபஸ்ட்டு அதை எடுத்து பத்திரமா வைக்கணுமில்லன்னா, அதை வந்து இப்போது சரி பாதி அளவுக்கு இப்படி வச்சு கரெக்டாக அந்த வளைவுகளில் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது மேலே தான் நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வர்ற மாதிரி பாருங்கள். அப்படி வச்சோம்னா கரெக்டாக நம்ம குறிச்சிருக்கிறதுக்கு மேலே அப்படி வர்ற மாதிரி அந்த ஸ்கேலப் டிசைன் வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு அப்படித்தான் நம்ம பெரிய தையல் ஒட்டிக்கலாம். முதல்ல பெரிய தையல் ஓட்டினோம்னா தான் அந்த ஸ்கேலப் டிசைனில் நாம் மெதுவாக தைக்க முடியும். அதனால் லாங் ஸ்டிச்சு இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறோம் பாருங்க, அதுக்கிட்டே அந்த திலகம் சேப்பாட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக அந்த நம்ம வரைஞ்சதில் முட்டுற மாதிரி வச்சு அப்படியே ஓட்டிக்கிறோம். இனி வந்து அந்த உள்ளே பிசுறு தெரியாது இருக்கிறக்கோசரம் லைனிங்கில் உள்ளுக்குள்ளே அந்த சேலை கிளாத்து வச்சு அடிச்சிருக்கிறோம்லங்க, அந்த இதையும் வந்து லைனிங்கில் இப்படி அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிசுறு தெரியாது வெளியே. இனி நம்ம ஸ்கேலப் மாடலுக்கு மெதுவாக அப்படியே நிறுத்தி ஓட்டிக்கலாம். இப்போ அந்த மஞ்சள் கலர் மேலே இப்போ நம்ம அந்த டிசைன் வச்சு கரெக்டாக வச்சு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம்லங்க, அந்த கேன்வாஸ் வச்சு கரெக்டாக அதுலேயே வச்சு இப்படி தைச்சிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நெக்குக்கு இதே டிசைனுங்கிறதுனால கைக்குமே இதே ஸ்கேலப் டிசைனே வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்குறக்கு ஒரே மாதிரி மேட்சாக இருக்குது. மஞ்சள் கலர் பட்டு சீலை, பச்சை கலர் பார்டர் இந்த புடவை. இப்போ பாருங்கள், 2 கையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இடையிலலாம் ஒரு பாசி வச்சுக்கலாம். அதுக்கு பாசி வச்சோம்னா சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், பாசியும் வச்சாச்சு. இனி வந்து நம்ம கை வந்து எந்தளவு தேவையோ இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு நம்ம இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட கையளவு இனிமே போட்டு வரைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வரைஞ்சோம். இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைனு கீழே துணியெல்லாம் கொடுத்துருக்கறனால கொஞ்சம் எச்சு வந்திருக்கு. அதனால் வந்து இப்படி தைச்சிட்டு நம்ம கையளவு இனி போட்டு நம்ம வெட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ ஏற்கனவே லைனிங்கில் இந்த கையளவு தான் போட்டிருந்தேன். இருந்தாலும் அந்த பீஸுகள்லாம் கொடுத்து அடிக்கிறதுனால மறுபடியும் எச்சு வந்திருக்குது இல்லைங்க. இப்போ கை லூஸை குறிச்சிக்கலாம். இப்போ கையோட நீளம் பாருங்கள், இப்போ எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ ஆம்கோல் பகுதி அதையும் துணி மடக்கி அதளவு ரெடி அளவு நம்ம வெட்டுறக்கும் குறிச்சிக்கலாம்.
இப்போது நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே வளைவு எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவு நம்மளுக்கு எச்சா இருக்குது. இப்போ நம்ம இனி வெட்டுறது தான் ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு அந்த டிசைன் வெட்டி அந்த கீழே அந்த பீஸ் எல்லாம் கொடுத்ததுனால இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா வருது. அதனால் பிரச்சனை இல்லை. நாம் இந்த டிசைன் வச்ச கடைசியில் நம்ம கையளவு ரெடி அளவு போட்டு வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ இவ்வளோதாங்க. இது எல்லாம் ப்ளவுஸில் வச்சு அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது.